இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று உலக பொதுமறையான நம் திருவள்ளுவருடைய அருமையான கூற்று. நல்ல சொற்கள் இருக்கும்போது, நல்ல வார்த்தை இருக்கும்போது, நல்ல பேச்சு இருக்கும்போது ஏன் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிற வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும்? நல்ல சாப்பாடு இருக்குது, ஒரு மோசமான சாப்பாடு இருக்குது, பழுத்த பழம் இருக்குது, பழுக்காத காய் இருக்குது. எதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம்? நல்ல பழுத்த பழம் டேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து சாப்பிட்றோம். நல்ல சாப்பாடாக முதல்ல சாப்பிட்றோம். அதான் சொல்கிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால் நல்ல சொற்களை பேசணும், நல்ல தமிழை பேசணும், மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படுத்த பேசணும், மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் பேசணும். அதனால தான் வாரந்தோறும் கலைஞர் தொலைக்காட்சி நல்ல தமிழை கேட்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்கி பேசு தமிழ் பேசு என்ற நிகழ்ச்சியை வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி சுகமான நேரம், பொழுதே போகாது அப்படின்னு நினைக்கிற நேரம் அது. 10 மணி என்னடா பண்ணுறதுன்னு சும்மாவே உட்காந்துருக்கிற நேரத்தில் பல நிகழ்ச்சிகள் பல தொலைக்காட்சிகளில் நடக்கும். ஆனால் நம் தமிழுக்கு பெருமை சேர்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சி பேசு தமிழ் பேசு, பவர்டு பை அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், அசோசியேட் ஸ்பான்சர்டு பை ரெடிஸ் ஃப்ரான்ச்சைஸ் வேர்ல்டு மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர்கள் லட்சுமி செராமிக்ஸ், இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் பேசு தமிழ் பேசு. ரொம்ப ஜாலியான டாபிக். புறம் கூறுதல் தவிர்க்கக்கூடியதா தவிர்க்க முடியாதா? புறம் கூறுதல்னால் ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுகிறது. இதுதான் நம்ம கிராமத்தில் நம்ம தெருக்களில் புறணி பேசுகிறதும்பாங்க. ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி அவர் யாருன்னு தெரியுமில்ல, மோசமானவன், பக்கத்தில் மட்டும் போயிடாத, கெடுத்து நாசம் பண்ணிடுவான், தெரியாதா? இவ்வளவு மெதுவாக பேசிட்டு அப்புறம் திரும்ப இன்னொரு விஷயம் கூப்பிட்றதுக்கு அவனை கூப்பிட்றான். முக்கியமான விஷயம், அவன் எப்படி தெரியுமா பணம் சம்பாதிக்கிறான், தெரியாதா? அதுக்குள்ள ஒரு விஷயத்தை சொன்னான். என்னடா அவன் எப்படியோ பணம் சம்பாரிச்சு போகிறான், எதுக்குடா நீங்கள் 2 பேரும் அதை பற்றி பேசுகிறீங்க? இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா புறணி பேசுகிறேன்னு சொல்லுவான். இப்போ அதுக்கு லேட்டஸ்ட் வேர்டு என்னென்னா கிசு கிசு அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கேன். இதை இன்றைக்கி தவிர்க்கலாமா தவிர்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தவிர்க்க முடியாது. ஒரு ரோட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை பற்றி பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது. நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ஒரு அழகான பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காரு ரோட்டில், நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் போக முடியுமா? யார்கிட்டயோ பேசிட்டு போகிறாரு, விட்றா ராசிக்காரன், அவன் நேரம் அழகான பிள்ளை, சாயந்தரம் 6:30 மணி, இப்போ தான் பேச்சு தொடங்குது, எதில் போய் முடிக்க போகுதோ அப்படின்ட்டு விட முடியுதா நம்மளால்? அதை பற்றி ஒரு 2 பேர்த்துக்கிட்டையாவது சொன்னால் தான் இவனுக்கு மன நிம்மதி இருக்கான். அவர் இருக்கார்ல, சாயந்தரம் 6:30க்கு ஒரு பிள்ளை, ஒரு ஃபிகர், சூப்பர் ஃபிகரை தேத்தி டீ கடைக்கிட்ட நிப்பாட்டி பேசிகிட்டு இருக்கார். கடைசிக்கு அது அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளையாக இருக்கான். ஏதோ ஒரு முக்கியமான மேட்ரு டைப் பண்ணி நாளைக்கு ஆஃபீஸ் கொண்டு வான்னு சொல்லிகிட்டு இருந்திருப்பார். இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஃபிகரை தேத்தி எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு ஏற்றி விட்டுறான். ஒரு காட்சியை பார்த்தோன்னா அதை பற்றி நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய ரியாக்ஷன் அது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. இவங்க யாரோ ஒருத்தர், உனக்கு தெரிஞ்சவர் ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு, கூப்பிட்டு கேட்டுரு யார் அந்த பிள்ளை, என்ன சாயந்தரம் நேரத்தில் பேசிகிட்டு இருக்க. அவன் சொல்லுவான், என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, ஆஃபீஸில் கொடுக்கணும்னு நினச்சேன், இதை டைப் அடிக்கிறத நாளைக்கு கொண்டு டைப் பண்ணி கொண்டு வாமான்னு சொன்னேன். முடிஞ்சு போச்சா? அது கேட்க மாட்டேன். இவங்க அதை தவிர்க்கலாம்.
ஏன் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. புறம் கூறுவது தவிர்க்கக்கூடியதா தவிர்க்க முடியாதா? உங்களுடைய சிந்தை கவர்ந்த பேச்சாளர்கள் பேச போகிறாங்க. புறம் கூறுதல் தவிர்க்கக்கூடியது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுல தவிர்க்கக்கூடியதே என்ற அணியில் தன் கருத்துக்களை வழங்க அன்பு கார்த்திகாயினியை உங்களுடைய ஆரவாரத்தோடு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, கிராமத்து பக்கம்லாம் அந்த பாட்டிமாரெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கய்யா. அபிஷேக பாலா இருந்தாலும் பக்குவமா பார்க்காம விட்டுறக்கூடாது, மழை தேனா இருந்தா கூட உடம்புல அதிகமா சேர்றதுக்கு விட்டுறக்கூடாது, கொஞ்சோண்டு தண்ணினா கூட ஆழம் பார்க்காம காலை விட்டுறக்கூடாது, சின்ன தீதானேன்னு விரலை விட்டு கூட விளையாண்டக்கூடாது, புரணி பேசுறவங்க வாயை பார்த்தா பொரிய போட்டு இடிக்காம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கய்யா. லாஸ்ட்டாக சொன்னீங்கல்லம்மா, அந்த பழமொழி தான் ரொம்ப டாப். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், அவங்க எல்லாம் பேச வந்திருக்காங்களே, புறம் பேசுறத தவிர்க்கவே முடியாதுன்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இந்திரா அக்கா ஆசிரியர், அவங்களுக்கு கீழே நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க. ஐயா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அந்த சகோதரர் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. 3 பேரில் யாராவது ஒருத்தர் நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக நீ செய்யணும், புறம் பேசுகிறத செய்யாமல் இருக்க முடியாது, அதனால் நீயும் பேசணும்னு யாராவது இந்திராக்காவோட பிள்ளைங்களுக்கு இந்திராக்கா சொல்லி கொடுப்பாங்களா? இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லி கொடுப்பாரா? இல்லை சங்கரையாவது தான் அவருக்கு பிறந்திருக்கிற பச்சை பிள்ளையா, இலை புறம் பேசாமல் இருக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக புறம் பேசியே ஆகணும்னு அறிவுரை சொல்லி கொடுப்பாங்களாயா? அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாத ஒரு அறிவுரையை நாங்கள் செஞ்சே ஆவோன்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. ஐயா, புறம் பேசக்கூடாது அப்படின்றத தவிர்க்கணும் அப்படின்றத இன்னைக்கு நாங்கள் சொல்லலை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயன் வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்க்கும், நீ நன்மை நடக்கும் அப்படின்னா போய் பேசு. அப்படிப்பட்ட அவரே என்ன நடந்தாலும் புறம் பேசாதன்னு சொல்லியிருக்காங்கய்யா. எல்லா இடத்துலையும் நம்ம தமிழுடைய ஆதி இலக்கியமான சங்க இலக்கியத்திலே இருக்கு, அலர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு நடந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேசியே பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் புறம் கூறுதல் வேணாம் அப்படின்னு சொல்றோம். அல்ல இவங்க 3 பேர் சொல்றாங்களே புறம் கூறுறதை தவிர்க்க முடியாது, புறம் கூறுனா என்னெல்லாம் அவங்கள பேசுறாங்க தெரியுமாயா? நாரவாயன் வீட்டில் பொண்ணு எடுத்தா கூட பரவாயில்ல, எடுக்கலாம், ஆனால் அந்த நச்சுவாயம் பேசுகிறவன் வீட்டில் மட்டும் பொண்ணு எடுக்கக்கூடாது. அம்மா, இந்த பழமொழிலாம் எங்கேருந்து தாம்மா கண்டுபிடிக்கிறீங்க? நம்ம ஊரு தாயா, மதுரையிலேருந்து தான். மதுரையிலேருந்து தான் இந்த மாதிரி பழமொழிலாம் வர முடியும். கண்ணை பிடுங்குறவனை கூட நம்பிடலாம், ஆனால் வாயை பிடுங்குறவனை நம்பவே கூடாது. உடம்புல கொழுப்பு எங்க இருந்தாலும் அவன் கூட வாழ்ந்துடலாம்யா, ஆனால் வாயில கொழுப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆளு கூட வாழவே முடியாது. அன்னைக்கு புறம் கூறுதல் அப்படின்ற விஷயத்த சங்க காலத்திலேருந்து ஏற்றுக்கிட்டோம். காரணம் பிரச்சனையே பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்றுக்க கூடாது, தவிர்க்கணும்னு சொல்கிறோம். காரணம் பேசியே பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம சில விஷயங்களை கொண்டு போய் சொல்லணும். சீனியை தவிர்த்துருங்க, சக்கரை நோய் வராது. ஷாம்பை தவிர்த்துங்க, தலைமுடி கொட்டாது. பிளாஸ்டிக்கை தவிர்த்துடுங்க, புற்றுநோயே வராது. பிராய்லர் கோழியை தவிர்த்துடுங்க, பல பிரச்சனை வரவே வராது. மிக்சி கிரைண்டரை தவிர்த்துடுங்கயா, சிசரியனே வராது. புறங்கூறுதலை தவிர்த்துருங்க, அடுத்தவங்க மனசு புண்படாமல் வாழ்கிற வாழ்க்கை வந்துடும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும்யா. இந்திராக்கா புறம் பேசுறது ஓகேன்னு சொல்கிறாங்கல்ல, வீட்டுக்கு போனோன்னா இந்திராக்காவுக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்கன்னா வம்புக்காரி. வேலை பார்க்குற இடத்துல புறம் பேசணும்னு வச்சுக்கோங்க, அங்கே நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இன்ஃபார்மர். விசேஷ வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வத்திக்குச்சி. இவ வந்துட்டு போனால் போதும்பா, கொளுத்தி போட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. பொது இடத்துல புரணி பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பேர் ஓட்டவாய். இத்தனை பேர் எடுக்கணுமான்னு நான் கேட்குறேன். நிறைய ஒரு சட்டங்கள் நம்ம ஊரில் உண்டு. 18 வயதுக்கு உட்பட்ட, அது சிறுவனானாலும் சரி அல்லது சிறுமியானாலும் சரி, யாரானாலும் சரி, தவறு பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரையோ அவங்களுடைய முகத்தையோ தொலைக்காட்சியிலையோ செய்தித்தாள்லையோ ஒளிபரப்பக்கூடாது. என்ன காரணம்? பின்னாடி பேசியே அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சட்டம் போட்டே நிறுத்தி வச்சிருக்கிற விஷயத்தை நீங்க 3 பேரும் திட்டம் போட்டு பேசியே திறக்க போறீங்க. பெரிய குற்றத்தில் மாட்டினவனை ஒரு கருப்பு கவர் மாதிரி மாட்டி தான் கூட்டு போவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரை பற்றி கண்டது கிடையதெல்லாம் பேசுவாங்க, எழுதுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவனை ஓப்பன் பண்ணி அதை பற்றி பேசுன்னு சொல்கிறதுக்குன்னே 3 பேர் வந்திருக்காங்கன்றாங்க. நிறைவான ஒரே கேள்வியா, நான் தவறு பண்ணியிருக்கேன், ஏன் தவிர என்ன தவிர 1,00,000 பேர்கிட்ட சொன்னாலும் அந்த தவறை திருத்த முடியாது, நீங்கள் அதை செய்வேன்னு சொல்கிறீங்க.
நாங்கள் அவங்க கிட்ட மட்டுமே சொன்னால் அதை செஞ்சிடலான்னு நாங்கள் சொல்கிறோம். என்றுமே சரியான வழியில் சரியான விஷயத்த சரியான தீர்வை நோக்கி நடக்கிறது தான் நல் வாழ்க்கை. இல்லை எப்படி வேணாலும் இருப்போம், இப்படித்தான் இருப்போம் அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தி பேசி என்னுடைய மன ஆற்றாமைக்காக வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல. எனவே புறம் பேசுதல் என்பது நாம் தவிர்க்கக்கூடிய முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்று என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ஒரு 4-5 பழமொழி பஞ்சு டயலாக் மாதிரி அடிச்சிட்டாங்க. நாரவாயன் வீட்டில் கூட பொண்ணு கட்டிடலாம், இந்த நச்சுவாயன் வீட்டில் பொண்ணு கட்டக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பயுமே மற்றவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, அவனுங்களை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க முடியாது அப்படின்னாங்க. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, நம்ம பையில் இருக்கிற பணத்தை பிடுங்குறவனை கூட நம்பலாம், இந்த வாயை பிடுங்குறவனை மட்டும் நம்பக்கூடாதுன்னு. நம்மள்கிட்ட போட்டு வாங்குவாங்க பார்த்தீங்களா சில பேர். ஒரு விஷயத்தை அவன் செஞ்சது மாதிரியே சொல்லிடுவான், சொன்ன உடனே நம்ம வந்து மனசில் இருக்கிறத பூரா கொட்டிடுவோம். நானும் இதே மாதிரி தான் ஒரு தடவை அந்த கடையில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு காசு கொடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதை இந்த மாதிரி 1500 காசு கொடுக்காமல் வந்துட்டேன், திருப்பி அவன் கேட்கவே இல்லை அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருவான். முடிஞ்சா உடனே ஊரே ஏடா இவ்வளவு சம்பாதிக்கிற, ஹோட்டலில் ஓசியில் தின்ட்டு வந்திருக்கேன், மனுஷனாடா நீ அப்படின்னு. யாரா உனக்கு இதெல்லாம் சொன்னது அப்படின்னு வந்து போட்டு விட்ருவாங்க. அது மாதிரி அவனுக்கு பேர் தான் வாயை பிடுங்குறவன். இந்த மாதிரி ஆளுகளை நம்பாதீங்க, இவங்களையெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தனை பற்றி நீ தவறுதலாக நினைக்கிறியா அவன்கிட்டே நேரடியாக பேசு, அவனை பற்றி பல பேர்த்திட்ட பேசாத அப்படின்னு அருமையான தன்னுடைய கருத்தை வச்சுருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க. மதுரை சங்கர், மதுரை கார்த்தியாயினிக்கு பதில் சொல்ல மதுரை சங்கர். நல்ல தலைப்பு. புரணி பேசுறது தவிர்க்கலாமா தவிர்க்க முடியாதான்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அக்கா சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு நாட்டில் கிடக்கிறது கிடக்கட்டு கிளவியத்துக்கு மனையில் வைங்கிற மாதிரி பேசக்கூடாது. எது எப்படியா இருந்தால் என்ன, நாங்கள் யாரை பற்றியும் பேச மாட்டோம்னு நடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு மேடைக்கு வரக்கூடாது. யதார்த்தம் என்னவோ அதை தான் தயவு செஞ்சு பேசணும். இந்த உடம்புலையே ரொம்ப ரொம்ப எப்பயுமே காலம் முழுக்க நம்ம பிறந்ததுலேருந்து திரும்ப மரணிக்கிற வரைக்கும் பதப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு பொருள் எது தெரியுமா? நாக்கு. அது எப்போவுமே பதப்படுத்திக்கிட்டே இருக்கணுக்காக தான் தண்ணியிலே போட்டு வச்சுருக்கோம், அது எப்பயுமே கெட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த நாக்குக்கும் பல்லுக்கும் ஒரு சண்டை வந்துச்சான், யார் பெரியவங்கன்னு பேசுறதுக்கு. இப்போ பல்லு சொல்லிச்சான், நீ ரொம்ப பெரிய ஆளுங்கிற மாதிரி பேசாத, ஒரே கடியாக கடிச்சா நீ செத்து போவேன்னுச்சான். நாக்கு சொல்லிச்சான், நீ ரொம்ப பேசாத, நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தப்பாக பேசினேன் உங்கள் 32 பேரையும் கலட்டி கீழே போட்டுருவாங்கன்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி நாக்குக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது. ஆனால் அந்த பலத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இங்கே என்ன பேசியிருக்கோம்? புறம் பேசுவது தவிர்க்க முடியுமா முடியாதா? என்ன முடியாது சார். ஒன்றும் இல்லை, அந்த மேடையை விட்டு இறங்கினோடனே அடுத்த நிமிஷம் என்ன பேசுவோம்? இந்த நடுவர் போட்டிருந்த சட்டை அப்படி ஒன்றும் பெருசாக எடுக்கலையே அப்படின்னு மனசார சொன்னால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி நைட்டு பூரா தூக்கம் வராது சார். சார் இன்றைக்கி நம்ம பட்டிமன்றம் என்ன, பட்டிமன்றம்னு ஒரு இது எப்படி உருவாச்சு? சாதாரணமாக ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே சண்டை போட்டது தான் நிப்பாட்டுற சண்டையெல்லாம் போடாதீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு 4 பேர் என்னடான்னு கேட்டு ஒரு பஞ்சாயத்தாக பேசினது தான் கடைசியில் பட்டிமன்றமாக வந்து நடுவராக திண்டுக்கல் லியோனி வந்திருக்கதே புரணி பேச ஆரம்பித்ததுனால தான் அவருக்கே நடுவர் பதவி கிடச்சிருக்கு. நாட்டில் புரணி பேசுகிற நிறுத்தி இருந்தா நடுவரும் கிடையாது, 6 பேச்சாளரும் கிடையாது, கலைஞர் டிவிக்கு வேலையும் கிடையாது. புரணி பேசுகிறவன் தான் நம்மளை வளர்த்து விட்றாங்க. உண்மையிலே இன்னைக்கு அல்லோபதி வந்துருச்சு, ஆயுர்வேதம் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு சார். மருத்துவம், எந்த மருத்துவத்தாலையும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறைக்க முடியாது சார். பிபிங்கிற ஒன்றை கண்ட்ரோல் பண்ண மிகப்பெரிய மருந்து புரணி பேசுறது மட்டும்தான் சார். சார் இன்னைக்கு எத்தனை பத்திரிக்கை தெரியுமா இந்த புரணியை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க? அன்புடன் அந்தரங்கம் படிக்கிறதுக்கு எத்தனை பேர் புத்தகம் வாங்கிட்டு ஓடி இருக்கான் தெரியுமா சார் ஒரு காலத்தில்? இல்லை என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். அடுத்தவங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு, மற்றவங்க விஷயத்த பேசுறதுல என்ன தப்பு சார்? புரணி பேசுறதுனால சில நல்ல காரியங்களும் நடந்திருக்கு, அதை மட்டும் தயவு செஞ்சு மறுத்துறாதீங்க. கண்ணன் புரணியே பேசலைன்னா மகாபாரதமே கிடையாது சார். ஒன்றும் இல்லை, தூது போயிருக்கிறாரு, தூது போன இடத்துல சித்தப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வருது, துரியோதனுக்கும் விதுனருக்கும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீ யாரை கேட்டு கண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு துரியோதனன் கேட்குறாரு. விதுனர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, அவர் என்ன இருந்தாலும் என்னுடைய நண்பர் என்னை தேடி வந்திருக்காரு, நான் சப்போர்ட் பண்ணுவேன். விதுனர் சொல்கிறாரு, தூது போன கண்ணன் பேசாமல் இருக்கணுமா இல்லையா? அங்கனக்குள்ளே ஒரு புரணி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? பேசாமல் 2 பேரும் சண்டை போடாதீங்கப்பா, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். கண்ணன் சொல்கிறாரு, நீ விதுனரை தப்பாக பேசாதப்பா,
அவர்கிட்ட இருக்க வில்லு உலகத்தையே அழிக்கும் பாடினார். அவர்கிட்ட இருக்க வில்லு உலகத்தையே அழிக்கும் பாடினார். விதுனர் உடனே நல்ல வேலை கண்ணா நீ ஞாபகப்படுத்தின, இப்படி பேசின இவனுக்கு இந்த வில்லு பயன்படக்கூடாது, டபால்னு உடைச்சிருவார், வேலை முடிஞ்சு போச்சு. விதுனர் மட்டும் அந்த வில்லை அன்னைக்கு உடைக்கலைன்னா மகாபாரத போற கண்ணன் தலைகீழ நின்று இருந்தாலும் ஜெயிக்க முடியாது சார். உலகத்தையே அழிக்கிற ஒரு வில் விதுனர் கையில தான் இருந்துச்சு. அந்த புரணி தான் மகாபாரத போரையே ஜெயிச்சு கொடுத்துச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு பல சினிமா நட்சத்திரங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதும் இந்த கிசுகிசு தான், டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதும் இந்த கிசுகிசு தான். மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பேசுவதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இப்போ எனக்கு நடுவர் சில நேரங்களில் பிடிக்காது சார். நடுவர் போடுற வேட்டி சட்டையை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும், அவரை எனக்கு சில நேரம் பிடிக்காது. எனக்கு கலைஞர் டிவியிலேருந்து இன்னைக்கு இந்த வேட்டி புதுசாக வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை இப்படியாயா வகுத்தறிச்சலில் மேடையில் பேசிகிட்டு இருப்பேன். இந்த வேட்டியை ஏற்கனவே மஞ்சக்கரையாக கட்டிகிட்டு இருக்காரு சாரு, ஒரு புதுசாக ஒன்று கட்டுட்டு இந்த ப்ளூ கலர் வேட்டியை போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க ஐயா. அந்த வகுத்தறிச்சலை எங்கே கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு பாரு. புறணியை மைக் போட்டு பேசுகிற ஒரு ஆள் மதுரைக்காரன், நீ ஒரு ஆள் தான். தப்புல பேசிடுவோங்கிறேன். அப்படி இப்படி பேசினாலாவது அடுத்த தடவை கலைஞர் டிவியில் எங்களுக்கு ஒரு வேட்டி கிடைச்சா லாபம் தானே, என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். எங்கே வர்றாரு பற்றியா அப்போ? இல்லை சார், சார் புரணி பேசுகிறோட அடுத்த அப்டேட் தான் சார் வாட்ஸ்அப் குரூப்பு. வாட்ஸ்அப்பில் அவன் பேசி இந்த வேலையே இல்லையே, குரூப் எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்? இந்த குரூப்பில் உட்காந்து எல்லாரும் பேசுறதுக்கு தான் அடுத்த அப்டேட்டு. காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கிற என்ன மனசு இருக்கிறனால தான் சார் நம்மளாம் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த 4 பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் ஒழுக்கமே இல்லாமல் அந்த சொசைட்டியில் சுற்றிக்கிட்டு தெரியும். ஆக அந்த 4 பேருக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். அந்த 4 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கோங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப பெருமையாக நினச்சிக்கணும்னு சொல்லி, நடுவர் அவர்களே, களை இல்லாத வயல் எப்படி ஒரு ஆரோக்கியமான நெல்லை தராதோ, தட்டை இல்லாத கரும்பு எப்படி அழகாக இருக்காதோ, நாரே இல்லாத தேங்காய் எப்படி முழுமையடையாதோ, அதுபோல புரணி இல்லாத இந்த உலகம் ஒருபோதும் முழுமை அடையாது என்று சொல்லி, பேசு தமிழ் பேசு அல்ல, பேசு நல்லா புறம் பேசு என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏயா என்ன நீ நிகழ்ச்சி தலைப்பையே மாற்றி விட்ட. பேசு தமிழ் பேசு, இனிமேல் இந்த வாரத்துக்கு மட்டும் பேசு புறம் பேசுன்னு மாற்றிடணுமா? அப்பா சங்கர் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்கள்ட்ட சொல்லலை அப்படின்னா மனசு பாரமாக இருக்கும், ப்ரெஷர் ஏறும். அதை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு வேதனைப்படுறதை விட சொல்லிட்டா பிரச்சனை, அப்படியே இப்போ ஆள் ரிலாக்ஸ் ஆகிடுறான்ல. 2 காது இருக்கே, இந்த 2 காதை மட்டும் படைச்சிட்டு கடவுள் பேசாமல் இருந்திருக்கலாம்ல. வாயை எதுக்கு வச்சுருக்காருன்னா, இதில் கேட்டதை நீ மற்றவங்கள்ட்ட சொல்லு, அதுக்காகத்தான் இது. அதனால் 2 காது வாய் பேசு. மனசில் இருக்கிறத வெளியில் சொல்கிறது தப்பு இல்லை. சங்கர் பேசியிருக்கார், அதுக்கு பதில் பேசணும். வாங்க கவிஞர் இனியவன். நடுவர் சொல்கிறாரு, காது இருக்குல்ல, வாய் இருக்குல்ல, கேட்குறத பேசணுமா, அதுக்கு மேலே மூளை இருக்குதுல்ல, எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுன்னு ஒன்று சொல்லணும்ல. அதில் சங்கர் சொல்கிறார், டாக்டர் சங்கர் சொல்கிறாரு, அந்த பேசுகிறத குறைச்சிட்டா பேசினா தான் பிபி குறையுமா. பக்கத்தில் இருக்கிறவர் அவர் எம்பிபிஎஸ் மெட்ராஸில் படித்தார், அவருக்கே புரியல, இது நடத்தவே இல்லையடா. கேட்டா இல்லைடா, அநியாயமாக இருக்கு. மெடிக்கல் காலேஜில் இதெல்லாம் சொல்லியே தரலையே. புரணி பேசுனா பிபி குறையுமா அப்படின்னா எதுக்கு மூட்டு பிபி மாத்திரை, மூட்டு பிபி இன்ஜெக்ஷனு? ஒரு காலத்தில் பாட்டு ஒன்று எதுனா, நெஞ்சிலே நஞ்சு வைத்து நாவிலே அன்பு வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞானத்தங்கமேனு. அந்த 3 பேர். எட்டயபுரத்து பாரதி சொன்னான், பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லக்கூடாது பாப்பான்னு சொல்லி கொடுத்த அந்த பாடம் நடத்தும் போது இந்த 3 பேரும் லீவு. அதனால அவர் சொல்றாங்க, பேசுங்க, இல்லைன்னாங்க இருக்கு பிரச்சனை, பேசுங்க. ஏங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? ஒரு பத்திரிக்கை எழுதுறான், மைக்கேல் ஜாக்சனுக்கு திருமணம். உடனே எதுக்கோ உனக்குன்னா. அடுத்த கொஞ்ச நாள் எழுதுறான், மைக்கேல் ஜாக்சனுக்கு குழந்தை பிறக்குது. எப்படின்னா அப்படிதான்டா. இது உடனே நம்மளால் உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறான், இன்னத்துக்கு எப்படி நடக்கும்? என்னவோ நடந்தது உனக்கு ஏன்? நம்ம வீட்டில் என்னங்க கஞ்சி சோறு சாப்பிட்டுக்கிறோம், நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குது சார். கேஸ் விலை 1000 ரூபா ஏறி போயிடுச்சு. என் வண்டிக்கு பெட்ரோல் வந்து 200 ரூபாய்க்கு போட்டால் டேங்கு ஃபுல் ஆகிடும். வரும்போது 500 ரூபாய்க்கு போட்டு நான் எட்டி பார்க்குறேன், உள்ள பெட்ரோலே காணும். அவன் அவ்வளோ கம்மியாக ஊற்றுறான். அதெல்லாம் பேசுங்க. நீங்கள் பேசுறதுன்னா அது பேசணுமே தவிர, இந்த எதிரணியில் டீச்சர் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லா ஸ்கூலுக்கு நடுவர் ஒரு டீச்சர், எங்கள் அணியில் ஒரு டீச்சர் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு டீச்சரையும் பற்றி, ஒவ்வொரு ஆசிரியரையும் பற்றி கழிவறையில் எழுதின எவ்வளவு கேவலமான சிந்தனைகள் இருக்குது தெரியுங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா
கிசுகிசுக்கு பேசுங்க, கிசுகிசு பேசுங்க. தயவு செய்து இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் ஆசிரியர்களை பற்றி நீங்கள் கிசுகிசு உங்களுடைய பாத்ரூமில் எழுதுகின்ற பொழுது உன்னுடைய சகோதரியும் உன்னுடைய தாயும் பற்றி எவனோ ஒருவன் ஏதோ ஒரு பாத்ரூமில் எழுதி வைப்பான். ஞாபகத்தை வச்சுங்க. தயவு செய்து இது மாதிரி கிசுகிசுகளை பரப்பாதீங்க. நீங்கள் சொல்கிறீங்களா புறம் பேசுறது? சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் 2 பொண்ணுங்க புறம் பேசுதல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஊரில் இருக்கிற கதையெல்லாம் அந்த காணா நடிகருக்கும் பானா நடிகைக்கும் ஒரு கசமுசா, இந்த 2 பொண்ணுங்களும் பேசிக்கிட்டே இருந்தது. நடந்தது என்ன தெரியுங்களா? இந்த பேசின 2 பொண்ணில் ஒரு பொண்ணை பற்றி ஒரு கிசுகிசு வெளியே வந்தது. அவள் தற்கொலை பண்ணி செத்துப்பட்டா சார். நீங்கள் சொல்கிறீங்களே இது வடிகால் போயிடணும் சொல்லணுன்றீங்களே, உங்களுக்கு பிபி குறையும் சார். என்னை பற்றி நீங்கள் பேசும்போது என்ன நான் கேட்டேன்னா எனக்கு பிபி ஏறுமே, இது எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான்? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சங்கர், நீ மற்றவனை பற்றி பேசி ஓம் பிபியை நீ குறைச்சிக்கிருவ. பேசப்பட்டவன் எவ்வளோ வேதனைப்படுவான், அவனுக்கு பிபி ரைஸ் ஆகுமே. இதை யார்கிட்ட போய் இந்த குறையை தீர்க்கிறது? சார், ராமாயணத்தில் சீதையை பற்றி புறம் பேசியதால் தானே சார் சீதை வந்து நெருப்பில் இறக்கப்பட்டா? அப்போ உங்களுடைய புறம் பேசுதல் என்பது எவ்வளோ மோசமானது. கிட்டத்தட்ட 7 அடியில் உலக வாழ்ந்த வள்ளுவன் சொன்னான், புறம் கூறி பொய்த்தல் உயிர் வாழ்தலின் சாத செத்து போடான்னு சொன்னான். இப்படி வாழ்றதோடய செத்து போலான்னு சொல்லிட்டு வள்ளுவனே சொல்லுகின்ற பொழுது நடுவர் கண்டிப்பாக அந்த பக்கம் தீர்ப்பு கொடுக்காமல் எங்கள் பக்கம் தீர்ப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு எந்த புறத்தையும் ஏனென்று சொன்னால் அவர் ஒரு நல்ல நடுவர். எனக்கு தெரிஞ்சு மொக்க ஜோக் அடிப்பான், ஒஸ்டா பேசுவான், நல்லா தெரியும். ஆனால் அவர் முடிச்சுட்டு வரும்போது சொல்லுவார், செம்மையாக பேசினான்ல. உண்மையிலே சொன்னேங்க, உண்மையில் நடந்தது. நாங்கள் ஒரு ஊரில் பேசிட்டு வரோம். அந்த பையன் புது பையன், அவன் செத்து போன ஜோக்கெல்லாம் பல நோண்டி தோண்டி அடிச்சுட்டு வரான். இவர் ஊந்து சிரிச்சுட்டே இருக்காரு. எங்களுக்கு பயங்கர காண்டில் உட்காந்துக்கிறோம். இந்த ஜோக்கெல்லாம் செத்து 600 ஆண்டுகள் ஆச்சே, இன்னும் சிரிக்கிறாரு அப்படி. வண்டியில் வரும்போது சொல்கிறாரு, பின்னிட்ட தம்பி சூப்பரு, ஐயோ வைரலாக வலிக்குதுன்னாரு. நான் ரூமுக்கு வந்தோன்னு கேட்டேன், சத்தியமாக சொல்லுங்க இந்த ஜோக்கை நீங்கள் கேட்டதில்லை? இல்லைடா, சின்ன பையன்டா, அவனை பாராட்டலன்னா நசிக்கிடுவான்டா, விட்றான்னு சொன்னார். புறம் பேசுதல் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலுமே பயன்படுத்தாத ஒரு நடுவர் கண்டிப்பாக அவருடைய பேச்சை கேட்க மாட்டான் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை பற்றி புரணி பேசி மேடையில் பேசினார் சங்கர். என்னைய சொல்கிறாரு யாரை பற்றியும் இவர் புரணி பேச மாட்டாருன்னு. உண்மையிலே வந்து புரணி பேசுகிறதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா? எத்தனையோ மேடையில் பேசுகிறவங்க பேச்சாளர்கள் இருக்காங்க. எல்லாத்தினுடைய பேச்சையும் கேட்பேன் நான், எல்லாத்து பேச்சையும் கேட்பேன். கேட்டுட்டு அதை பற்றி மற்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, அவர் பேசுனதில் எவ்வளோ அருமையான கருத்து பேசியிருக்காரு பாரு, அதில் இருக்கிறத நல்லதை எடுத்து எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். காரணம், மற்றவர்களை நீ ரசித்தால்தான் உன்னை மற்றவர்கள் ரசிப்பார்கள். அதுதான் உண்மை. வாங்க, அதாவது புறம் கூறினால் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சங்கருக்கு சொன்னார். அதுக்கு பதில் சொல்ல போகிறார் இப்போ டாக்டர். நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு புறம் பேசுவது நல்லதா கெட்டதா அப்படி கிடையாது. புறம் பேசுவதை தவிர்க்க முடியும், தவிர்க்க முடியாது. இதிகாச காலம் தொட்டு இன்றைக்கு வரை இந்த புறம் பேசுவது என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. அவர் வந்தார், என்ன பாத்ரூமில் அதை எழுதுகிறான் அதை எழுதுகிறான், இதெல்லாம் எழுதாமல் இருந்தால் நல்லது தான்யா. ஆனால் மனிதனுடைய மன இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெறி, அவன் தப்பித்து கொள்வதற்காக எதையாவது யாரை பற்றியாவது பரப்பி விட்டுறான், திசை திருப்புறான். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். எப்படி இப்போ நாய் வாழை நிமிர்த்த முடியாதோ, குதிரைக்கு கொம்பு முளைக்காதோ, முயலுக்கு 3 கால் இருக்காதோ, அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய இயல்பு என்பது அன்று தொட்டு இன்று வரை மகாபாரத காலத்திலிருந்து இந்த புறம் பேசுவது என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை தவிர்க்க முடியாது. அப்படித்தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். சகோதரி ஊர் வந்து திருவள்ளிபுத்தூர். திருப்பாவையில் ஆண்டாள் ஒரு இடத்துல பாடுறாங்க. அந்த திருப்பாவையில் தீக்குறளை சென்று ஓதோம் அப்படிங்கிறாங்க. தீக்குறளை என்றால் என்னன்னா, கோல் சொல்லுவது, இது புறம் சொல்லுவது தான். அதை நாங்கள் பேச மாட்டோம் என்று அவள் சேர்க்கிறாள் என்றால் அவருடைய 7ஆம் நூற்றாண்டு என்று நினைக்கிறேன், ஆண்டாளுடைய காலம். அப்போவும் வந்து இந்த புறம் சொல்லுவது என்பது இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்கள் சிலப்பதிகாரத்தில் எடுத்துங்களேன், ஒரு பொற்கொள்ளன் அவன் போய் அரசன் பாண்டியன் நெடுஞ்செழியன்ட்ட போட்டு கொடுத்துட்டான். சிலம்பை திருடியது அவன். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் தப்பிப்பதற்காக அதை பொற்கொள்ளன் என்ன சொல்லிட்டான்னா, கோவலன் மேலே பழிய போட்டான்.
நான் பார்த்த மதுரை வீதியில் நம்மளுடைய அரசியாருடைய சிலம்பை ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்கான்னு. அவன் அவசரத்தில் என்ன சொல்லிட்டான்னா, சிலம்பை கொண்டு வருக என்று சொல்வதற்கு பதிலாக கொன்று வருக என்று ஒரே ஒரு எழுத்து மாற்றத்தால் அவசரப்பட்டு கோவலன் அங்கே கொல்லப்பட்டான். ஆகவே இந்த புறம் பேசுவது என்பது அந்த காலத்திலே இருந்திருக்குது. ஏகப்பட்ட டைவர்ஸ் திருமணமாகி 6 மாதங்களுக்குள்ளாகவே கோர்ட்டில் அப்ளை பண்ணிடுறாங்க. இன்னைக்கு விவாகரத்து கேஸுங்கிறது நிறைய பெட்டிங், ஆயிரக்கணக்கான கேஸ் பெட்டிங்கில் இருக்கின்றான். என்ன காரணம் என்றால், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி போட்டு கொடுத்துருவா, போய் ஏதாவது மாமியாரை பற்றி மருமகள்கிட்ட போட்டு கொடுத்துருவா, மருமகளை பற்றி மாமியார்ட்ட அல்லது மாமனார்கிட்ட போட்டு கொடுத்து ஒரு சண்டையை உண்டு பண்ணி, நீ நாட்டு நடப்பு என்பது, இந்த புறம் பேசுவது என்பது தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஒரு நாளும் முடியாது. ஏன்னா இந்த உலகம் எப்பொழுது தோன்றியதோ, ஏன்னா மனித மனத்தில் எல்லாரும் புத்தன் கிடையாது, எல்லாரும் காந்தி கிடையாது. காந்தியை பொய் பேசாமல் இருப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அந்த மனுஷன். சத்திய சோதனைகள் எழுதுறாருன்னா, ஒரு காந்திக்கே அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் இருந்துச்சுன்னா, இந்த சாதாரண ராஜமூர்த்திக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இனியனுக்கும் அண்ணன் நம்ம கோவை தனபாலனாச்சுக்கும் இருக்க முடியும்னா உண்மையா? பட்டிமன்றத்தில் ராஜமூர்த்தி எப்படி பேசினாரு அப்படின்னு கோயம்புத்தூரில் போய் அவங்க பொண்டாட்டிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க. இவர் என்ன சொல்லுவார்? தனபால் என்னிட்ட சொல்கிற விஷயத்தையும் அங்கே போய் சொல்லுவார், இங்கே என்கிட்ட சொல்லுவார், மச்சான் பின்னிட்டீங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பொண்டாட்டிட்டு சொல்லுவார், டாக்டர் சொதப்பிட்டார் இல்லை நீ அப்படின்பார். இது வந்து யதார்த்தம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் தன்னை பற்றி பெருமையாக பேச, நம்மளை பற்றி தான் பெருமையாக 4 பேர் பேசணும். என் பேச்சு தான் டாப் லெவலில் இருந்தது. இயல்பாகவே இந்த புறம் பேசுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆஃபீஸில் நிச்சயமாக எனக்கு என்னுடைய ஆஃபீஸ்லேயே இருக்கானுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க. என்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடுவேன், சார் அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்கம்மா, அவன் அந்த டிரைவர்கிட்ட நாம் சிவகங்கையில் சேர்ந்தாங்க, ஒருத்தர் ஒரு டிரைவர்கிட்ட மட்டும் அடிக்கடி பேச்சு கொடுக்க, அவங்ககிட்ட போட்டு வாங்குவான். ஐயா போயிட்டு வந்தீங்களே, நீ எப்படி இந்த டாக்டர்லாம் பார்த்தீங்களா, 8:30 மணிக்கு ஒருத்தன் வந்தான் கவனிச்சிக்கலாம்மா, நான் அப்படியே அப்படியா பார்த்துக்கிறேன், அவன் சாதாரண மாதிரி இல்லையா, பெரிய நர்சிங் ஹோம் வச்சுருக்காரு, ரெண்டு அப்படியே போட்டுகிட்டே வருவான் ஒரு ஆள். அப்போ எனக்கு தெரிஞ்சுவிடும், ஓ என்கிட்ட அவனு சொல்லியிருக்காங்க சார், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க, அவன் கூட தனியாக பேசுகிறத பயன்படுத்திக்கிட்டு அவன் சில பேச சாதிச்சுப்பான், நான் உனக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டு தரேன், அதை செஞ்சு தரேன்னு. அது ஆஃபீஸில் யதார்த்தமாக நடக்கிறது. அதுமாரி கிசு அந்தரங்கம் இதெல்லாம் போட்டால் தான் சேல்ஸ் ஆகுதுங்க. முதல்ல நம்ம ஆளுங்க எதை படிப்பான்னா, கழுகார் பதில்கள், கழுகார் சொன்னார், கழுகார் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு பறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிடுவான். அவன் அடுத்த வாரம் அந்த பேப்பரை வாங்கி படிக்கணும்ல. இயேசுநாதர் தன்னுடைய மார்க்கத்தை பரப்பிய பிறகு கிட்டத்தட்ட 350 வருடம் ஆச்சு இயேசுநாதருடைய கொள்கையை உலகம் பூரா பரவுறதுக்கு. ஆனால் உண்மையை சொல்லிவிட்டு போனார். ஆனால் அந்த உண்மை அவ்வளோ எளிதாக உலகம் பூரா பரவலை. ஆனால் ஒரு புரளி, ஒரு பொய்யான செய்தியை நீங்கள் பரப்பி விடுங்க, அது உலகம் பூரா பரவிடும். எங்கள் ஊரில் என்னை பற்றி ஒருத்தர் ஒரு இடத்த தப்பாக சொல்லிவிட்டு, இதை மட்டும் வெளியில் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டா போதும், வேறு ஒன்றும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது வெளியில் சொல்லிடாத, டாக்டருக்கான ஒரு நர்ஸு ஒன்று சேர்ந்துருக்குல்ல, முடிஞ்சு போச்சுங்க. ஐயோ சிரிச்சு பேச பத்தியா அப்படிமா, அப்படியே பரப்பி விட்டுருவானுங்க. அதுதான் இப்போ நடைமுறையில் நடக்குதுன்னா, அதான் இந்த புறம் பேசுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இன்றைக்கு, அது மகாபாரத காலம் தொட்டு இன்றைக்கு வரை, ராஜமூர்த்தி காலம் வரை இது மாற்றிக்கிறேன், அல்லது ஐயா லியோனி காலம் வரை அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் தருவார்கள் என்று அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த கிசு இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாது. இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. யார் டாக்டர் சொன்னார், அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க தனபால். உண்மையிலேயே என் மனைவி கேட்டாப்ல, போன நிகழ்ச்சி எங்கள் அண்ணன் டாக்டர் எப்படி பண்ணினாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், எல்லா நிகழ்ச்சியும் நல்லா பண்ணாருமா, இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு சொன்னேன். பட் இது எதுக்கு சொன்னேன் தெரியுங்களா? இந்த தலைப்பை அணுக போகிறோம், புறம்பேசுதல் தவிர்க்க முடியுமா இல்லை தவிர்க்க முடியாதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறக்காக என் மனைவியிடம் சொல்லியிருந்தேன். என் மனைவி இதை கேட்டுட்டு சங்கர்கிட்ட என்ன அந்த டாக்டர் சரியா பண்ணலையாமேன்னு அடுத்தது போயிருந்தா இந்த புறங்கூறுதல் தவிர்க்க முடியாதுன்னு வச்சிருக்கலாம். ஆனால் என் மனைவி என்ன பண்ணா தெரியுமா? உடனே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு, அண்ணே நீங்க போன நிகழ்ச்சி சொதப்பிட்டீங்களாமே, உங்க மச்சான் சொல்றாரு, இனி மாத்திக்கிங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அப்பொழுதே இந்த புறங்கூறுதலை தவிர்க்க கூடியதுதான் என்பதை நான் நிதர்சனமாக சொல்லுவேன். நல்லதை பேசலாம், கெட்டதை பேசக்கூடாது, அதுதான் எங்களுடைய வாதம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புறம் பேசுறத தவிர்க்கவே முடியாதுங்கிறாங்க. பேசுங்க. எதைய பேசணும் தெரியுமா? நல்ல விஷயத்தை நீங்க பேசுங்க பொழுதுபோக்கு, கெட்டதை தயவு செய்து அவங்க பேசாதீங்க. அப்படி கெட்டது பேசணும்னு சொன்னா யார் கெட்டது செஞ்சாங்களோ அவங்க கிட்டவே பேசுங்கிறதா உண்மையான வார்த்தை. புறம் பேசுவதை தவிர்க்க கூடியது என்பதற்கு ஒரு ஹோட்டல் கடைக்கு போன நடுவர் அவர்களே,
சாப்பிட்டு கை கழுவ போற, கை கழுவுற இடத்துல ஒரு போர்டு மாட்டி இருந்தது, குறைகள் இருப்பின் எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருப்பின் மற்றவரிடம் சொல்லுங்கள்னு போட்டிருந்தது. நான் படிச்சுட்டு கல்லால் உட்காந்துருக்கிற ஓனர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க அப்படின்னு. சார் இது 3வது கடை, முதல்ல 2 கடை நான் பொழிஞ்சு போயிட்டேன், 3வது கடை இந்த போர்டு மாட்டினதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன காரணம்னா யாருன்னே தெரியாது சார், வர்றாங்க சாப்பிட்றாங்க, வெளியே போய் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு கடையாயா, டேஸ்ட்டும் இல்லை, மண்ணு மாதிரி இருக்குது, ஒரு ஃபேன் இல்லை, சப்ளை பண்ணுறக்கு ஆர்டர் கொடுத்தா 1/2 மணி நேரம் ஆகுது வர்றக்கு, குவாலிட்டியும் சரியில்லை, குவாலிட்டி தான் சரியில்லாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு கொண்டு வந்து வைக்கிறான், குவான்டிட்டியும் சரியில்லை. இப்படி பல புரளைகளை எங்கள் ஹோட்டல் கடை மேலே வச்சு யாருமே வராமல் போயிட்டாங்க. இந்த போர்டு வச்சதுக்கு அப்புறம் தான் சார் எந்த குறை இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம், வெளியே போய் புரளி பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கிறோன்னு சொன்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவன் எப்படி உயர்றான் அப்படிங்கிறத மட்டும் புரளி பேசாதீங்க, அவன் எப்படி உழைச்சான் அப்படிங்கிறத நேரடியாக கேளுங்க அப்படிங்கிறத எங்களுடைய வாதமாக இருக்கு. புரளி பேசுவது அவங்கள் 3 பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம். போற போக்கில் அப்படியே பத்த வச்சு போட்டு போற மாதிரிதான் புரளி பேசுறது உலகத்தில் எல்லாம் நடக்குது. குறை சொல்லி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் விளையும் என்று குரான் சொல்லுகிறது. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அகங்கூறும் ஆக்கம் தரும் என்று குரல் சொல்லுகிறது. குரலும் குரானும் சொல்லியும் கூட இவர்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னா எப்படின்னு எனக்கு தெரியல சார். புறம் கூறுதல் என்பது ஒரு வகையான ஒரு கோபம் தான். ஒருத்தர் மேல கோபம் இருந்ததுன்னா புறங்கூறுவோம், கோபம் இல்லைன்னா உண்மையாவே புறங்கூற மாட்டோம். கோபத்தை தடுத்து விட்டால் புறங்கூறலை தவிர்க்கலாம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய பண்ணையார், அந்த பண்ணையார் பார்த்து ஒரு வியாபாரி அந்த ஊருக்குள்ள வரும்பொழுது பண்ணையார் பார்த்து சொல்லுவான், நான் பலசரக்கு சாமானமெல்லாம் வச்சிருக்கேன் பண்ணையார், ஏதாவது வேணுங்களாமா, ஒன்றும் வேண்டாம் கிளம்பு அப்படின்ட்டுருவான். ஊருக்குள்ள போய் ஏதாவது வித்துட்டு போயிடுவாப்ல. மறுநாள் வருவாப்புல, மறுநாள் பண்ணையார் பார்த்து ஏனுங்க ஏதாவது வேணுமா, கடலப்பருப்பு இருக்கு, உளுந்து பருப்பு இருக்கு, பாசிப்பயிர் இருக்கு, ஏதாவது வேணும், ஒன்றும் வேண்டாம் போ, போயிடுவாப்புல. மறுபடியும் வருவாப்புல, என்னங்க புதுசாக சீரகம் மிளகு கடுகெல்லாம் கொண்டு கோபத்தை கழுப்பாத போயிடணும். மீண்டும் ஒரு நாள் வந்து பண்ணையார்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உச்சகட்ட டென்ஷன்ல இருந்திருக்கிறாரு. ஏனுங்கன்னு கேட்டோன்னு இங்கே பாரு நின்னா சாணி கரைச்சி மேலே ஊற்றிடுவேன், மரியாதையாக போயிருக்கும் போது அந்த சிறு வியாபாரி என்ன தெரியுமா சொன்னார், ஐயா கோபிச்சுக்காதீங்கய்யா, தினந்தோறும் உங்கள் முகத்தை பார்த்துட்டு போனால் எனக்கு வியாபாரம் படக்குன்னு முடிஞ்சு போகுது, அதனால தான் தினந்தோறும் உங்களை பார்த்து ஏதாவது வேணுங்களான்னு கேட்டு போகிறேன்னு சொன்னேன். புறங்கூறி அந்த சிறு வியாபாரியை முடிக்கிட்ட பண்ணையார் அந்த நாளிலிருந்து புறங்கூறுவதையே நிறுத்திவிட்டார் என்று சொன்னால் கோபத்தை தவிர்த்து விட்டால் நிச்சயமாக முடியும். 3 பேரும் உங்ககிட்ட யாராவது புறங்கூறுக்கு வந்தாங்கன்னா மலார்னு நீங்க அரைஞ்சு பாருங்க, புறங்கூறுல நிறுத்தி வைக்கலாம். வடிவேல பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்க எல்லாம் ஒரு இதில், இவன் எதுக்கு லாய்க் பட மாட்டான், எதுக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். எதுக்குடா அவன் எதுக்கு லாய்க் பட மாட்டான், எதுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. சரி அவர் சொல்லுவார்னு பார்த்தா திரும்பி இவன் அதுக்கு அவன் லாய்க் பட மாட்டான் அப்படி. என்னடா அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அவன் எதுக்கு லாய்க் பட மாட்டான் அப்படிங்கிறத சொல்லாமையே வடிவேல பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்க. இது மாதிரி தான், இதுக்கு பேர் தான். ஒரு மனிதரை ஒருத்தர் புறம் பேசலாம், அதையே தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு வீடு புறம் பேசினால், ஒரு தெரு புறம் பேசினால், ஒரு நாடே புறம் பேசியது. என்ன பேசியது தெரியுமா, அவருக்கு ராசி இல்லைங்க, அவருக்கு திறமை கிடையாதுங்க, அவருக்கு கட்டம் சரியில்லை, அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது, இப்படி எல்லோரும் புறம் பேசினார்கள். புறம் பேசுவதை தவிர்க்க முடியும் என்று மக்கள் நினைத்ததால் தான் இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது புறம் பேசுதல் அல்ல, தட்டி கொடுப்பதுதான் என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புறம் பேசுவது தவிர்க்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி தனபால் ரொம்ப அருமையாக பேசினார். நிறைவாக திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு உதவி செய்யணும், அது மாதிரி இப்போ பேச வர்றாங்க. வாங்கம்மா. நடுவர் அவர்களே, புறம் அல்லது புரணி, அலர், கிசுகிசு என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. புறம்னா ஒரு ஆள் இல்லாதப்ப அவர்களுடைய குறையை பேசுவது, அப்படி தானே? இது சரியா தப்பாங்கிறது இங்கே கேள்வியே இல்லைங்கிறத மருத்துவர் ரொம்ப அழகாக சொன்னார். அதுக்கு நாங்கள் வரல, இது சரின்னு சொல்ல வரல. இதை முதல்ல மதுரையிலேருந்து வந்திருக்க பிள்ளைகிட்ட தான் சொல்லணும். இந்திராக்கா நீங்கள் டீச்சர் தானே? ஆமாம் தாயி நான் டீச்சர் தான், என் பிள்ளைய வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ புறணி பேசு, புறம் கூறு என்று சொல்லித் தருவது எங்களுடைய இயல்பு இல்லை, எங்களுடைய நோக்கமும் அது இல்லை.
ஆனால் ஊரில் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அதை முகத்துக்கு நேராக ஃபேஸ் பண்ணணும், அதை தாண்டி போகணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடப்பாடாக இருக்கிறதுங்கிறத வலியுறுத்த வர்றோம். ஒலவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியாது. அவ்வளோதாங்க. புறம் பேசுதல் என்பது தவிர்க்க முடியாது. புறணிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது தெரியுமா? கபாலத்துக்குள்ள பெருமூளை இருக்குல்ல, முன்பகுதி. இந்த பெருமூளையினுடைய முன்பகுதி மடல்கள் தான் கற்றறிதலை, திட்டமிடுதலை, பகுத்தறிவை செய்கிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் புறணி. இலக்கியத்தில் 2 வகையான இலக்கியம் இருக்கு நடுவர் அவர்களே. ஒன்று அக இலக்கியம், இன்னொன்று புற இலக்கியம். அகத்திணை என்பது சொல்லக்கூடாது, ஊர் பேரை கூட சொல்லக்கூடாது. ஆனால் புறத்திணைங்கிறது என்ன தெரியுமா? புறநானூறு முழுவதும் பேசப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? பண்டைய தமிழர்களுடைய வீரம், வேதனை, சாதனை, கல்வி, அவருடைய போர், அவருடைய வெற்றி, அவருடைய தோல்வி, ஒருத்தன் எப்படி வாழ்ந்தான், எப்படி வாழாம செத்தான், இதை பேசுவது தான் புறம். அங்கிருந்து வந்து சொல்றாரு, புறங்கூறாமை என்று வள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறார். 9 குறள் அவங்களுக்காக சொல்லிக்கிறாரு. புறணி சொல்லாத, புறணி சொல்லாத. ஒரு குறள் எங்களுக்காக சொல்லியிருக்காரு. ஒரு குறள் தவிர்க்கவே முடியாதுங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அப்படின்னா என்னன்னா, நீ யாரையா பற்றி பேசுனேன்னா நீ போன பிறகு உன்னைய பற்றி பேசுவாங்க. ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிழவி போயிட்டானா மீதி 4 கிழவி என்ன செய்வான்னு தெரியும். 5 பேருமே சொல்லுவா, வேலை இருக்குது, சோழியை பார்க்கணும், நேரம் ஆயிடுச்சு, சின்னவன் பசி தாங்க மாட்டான், சோறாக்கணும். இருக்குன்னா போயேன், போனால் பேசுவாங்கல்ல. அதுக்கு தான் உட்காந்து வேலை இருக்கு, குழாயில தண்ணி வந்துடும், அவங்க வந்துருவாங்க, சின்ன பைய பசி, போய் தொலைங்களேன், 4 பேர் கிளம்பி போங்களேன். சபையை கலைக்க மாட்டாங்க, தெரியும். பாம்பின் கால் பாம்பறியும், எந்திரிச்சு போனா என்ன ஆகும்னு தெரியும். இது காலங்காலமாக இருக்கக்கூடியது, இது தவிர்க்க முடியாதது. இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். வெளாங்கு நெத்திலியை முழுங்கிரும். அவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க, நெத்திலி வெளாங்க முழுங்கலாமே, முழுங்கி காட்டுங்க பார்ப்போம். அண்ணன் சொல்றாரு, ஹோட்டலில் போய் உங்கள் குவாலிட்டி சரியில்லை, உங்கள் குவான்டிட்டி சரியில்லைன்னு போய் சொல்லுங்க. பெரிய ஹோட்டலில் 10 வரலையும் மோதிரம் போட்டிருக்க முதலாளிகிட்ட போய் நீங்கள் சொல்லி குறைய சரி பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். அதெல்லாம் சாத்தியமா? குறையை சொல்ல முடியுமா? நேருக்கு நேராக நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு டிஎஸ்பி, தெரியாமல் இனி அவன் அண்ணன் கால் மேலே மிதிச்சுட்டாரு. பார்த்து போயா, கண்ணில் படநிலையா வச்சிருக்க கண்ணை அப்படின்னு கேட்டுருவீங்களா நேரடியா? பார்த்துப்போங்க சார், இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சனியம் பிடிச்சவன் எனக்கு மேலதிகாரியாக இருக்கான், என்ன செய்ய வேணா ஏறி மிதிச்சுட்டு போகிறான் பாரு. இதெல்லாம் விளங்க வேணான்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய ஆற்றாமை. அதை வெளியில் சில நேரம் சொல்லி தான் ஆகணும். அது அவர்களுக்கு தீயா முடியாமல் இருக்கலாம். 2 இருக்குது. ஒன்று ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நிறைய சொன்னீங்களே, இந்த புரணி பேசுகிறதுனால நிறைய தற்கொலைகள் வருதுன்னு. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், தவிர்க்க முடியாது. நம்மை பற்றிய விமர்சனம் சரியாக இருக்கலாம், மோசமானதாக இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அது அப்படியே தான் இருக்கும். மேடு இருந்தால் பள்ளம் இருக்க தான் செய்யும், துன்பம் இருந்தால் இன்பம் இருக்கத்தான் செய்யும். உலகம் 4 விதமாக பேசத்தான் செய்யும். அவர்களுக்காகத்தான் வாழுகிறோம். ஆடை கூட அடுத்தவர்களுக்காகத்தான் அணிகிறோம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? புரணியும் அப்படித்தான், புறம் பேசுவதும் அப்படித்தான். நான் சொல்றேங்க, உலகத்துல மிகப்பெரிய காடு, மிக அடர்ந்த காடு, மிக வளமான விஷயங்களை தரக்கூடிய அடர்ந்த காடு அமேசான். இந்த அமேசானுடைய செழிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? உலகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனமான சகாரா. இது எப்படி மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு விடுறது? பயங்கரமான வெயில்ல இங்கிருந்து ஒரு பாலைவன புயல் கிளம்பும் சார். அந்த ஹீட்டு பொறுக்க முடியாம பாலைவனத்துடைய மணல் பல ஆயிரம் அடிக்கு உயரும். அது அந்த மேற்கு நோக்கி நகர்ந்து எங்க போய் விழும் தெரியுமா? அப்படியே அமேசான் காட்டுக்குள்ள விழுகுது. வருஷத்துக்கு 2.7 மில்லியன் டன் பாஸ்பரஸ் அமேசான் காட்டுக்குள்ள விழுகுது சஹாரால இருந்து. இதை விட அருமையான உரம் எதுவுமே கிடையாது. அமேசான் காட்டினுடைய செழிப்புக்கு காரணம் சஹாரா பாலைவனம் என்று சொன்னால், என் வெறியோடு நான் கிளம்பி ஜெயித்தே தீருவேன் என்று சொன்னால், என்னை பற்றி நான் நல்ல விதமாக இருக்கக்கூடிய என்னுடைய நலம் விரும்பிகள், என் வெல்விஷஸ் செய்கிறத விட என்ன செய்கிறான் பார்த்துடலாம் அப்படின்னு பின்னாடி நிற்கிறான்ல, கண்ணுக்கு தெரியாமல் என் முதுகுக்கு பின்னால் நிற்கிறவர்கள் தான் என்னை வேகமாக சிகரத்தை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கு. இதை தவிர்க்கவே முடியாது. நம்மளை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. புறம் என்பதை தவிர்க்கவே முடியாது. தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இதுக்கு நான் ஒழுங்கா தீர்ப்பு சொல்லனா, என்னை பற்றி உலகம் முழுதும் புரணி பேசுவாங்க.
அதனால தான் இதுக்கு நான் எப்படி தீர்ப்பு சொல்கிறேங்கிறத வச்சு தான் என்னையை பற்றி புரணி பேசுவார்களா பேச மாட்டார்களாங்கிறது முடிவாகும். காரணம் தவிர்க்கக்கூடியது அப்படின்னு பேசுகிறாங்க. உண்மையிலே புரணி பேசுகிறது, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நம்ம நிறுத்திடலாம். அதனால் என்ன பிரயோஜனம்? காரணம் அது நமக்கு மன உளைச்சலை உண்டாக்கும், மன பாரத்தை உண்டாக்கும். அவர்கள் ஏன் இப்படி இருக்காங்க, என்ன காரணம், என்ன அவன் எப்படி வீடு கட்டினான், ஐயோ எப்படி வீடு கட்டினான்னு தெரியலையே, புது வண்டி வாங்கியிருக்கானே, புது பைக் வாங்கியிருக்கான், எப்படி 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 எப்படின்னு இந்த உலட்டல்லையே தூங்காமல் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? மற்றவன் லவ் பண்ணுறதை பார்த்து 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 நொந்து நூலாகி செத்தவன்லாம் இருக்கான். பாரு அழகான பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன், நம்மளும் தான் இருக்கான், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? அதை நினச்சி நினச்சி வேதனைப்படுறதுனால ஏதாவது ஆக போகுதா அப்படின்னு யார் இவங்க கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது புறம் கூறுதல், வதந்தி, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தரை பற்றி இல்லாத பொல்லாதையும் கிளப்பி விடுறதுக்கு பேர் புரளி, வதந்தி, ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இங்கே பேசலை. மற்றவங்களை பற்றி நம்ம நல்ல கெட்ட விஷயங்களை உட்காந்து பேசுகிறோம்ல, அதுதான். அதில் புறங்கூறுதல்னால் பெரும்பாலும் கெட்ட விஷயந்தான். அதை பேசுகிறத தவிர்க்கலாமா தவிர்க்க முடியாதா? இயேசுநாதர்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க ஒரு பெண்ணை. இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டால் இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசேயின் கட்டளை அப்படின்னு சொன்னோன்னே ஜீசஸ் வந்து எப்படி சொன்னாலும் மாட்டிக்கிடுவார். கல்லால் எறிந்து கொல்லுங்க அப்படின்னா ஆஹா பாவிகளை தண்டிக்கிறார் அப்படின்றவாங்க. இல்லை அந்த பிள்ளை செய்கிறது நியாயம்தான், விடுதலை பண்ணுங்க அப்படின்னா மோசேயின் சட்டத்தை மீறி விட்டார், மாட்டிக்கிட்டார். உடனே அவர் பதில் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறியட்டும். வந்தவன் பூரா அப்படியே பார்த்தேன். அவன் யார்கிட்ட என்னென்ன தப்பு பண்ணாங்கிறத பூரா கீழே குனிஞ்சு மணலில் எழுத ஆரம்பிச்சிட்டார். வந்தான்ல அவன் அப்படி என்ன எழுதுறாருன்னு இப்படி பார்த்தாங்க, ஓடியே போயிட்டான் அம்புட்டு பேரும். அதுக்கப்புறம் அந்த பெண் நின்றுக்கிட்டே இருக்கா அப்படி தலையை கீழே குனிஞ்சு. அப்போ சொல்கிறாரு, நானும் உன்னைய தீர்ப்பிடவில்லை, சமாதானமாய் போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்க. எது கரெக்டு? தவிர்க்க முடியுமா முடியாதா? நான் 8th படிக்கிறப்போ ஒரு வாத்தியார் இருந்தார். என்ன போட்டு கொடுத்தாலும் அவர்கிட்ட எடுபடாது. சார் அவன் என்னை ஏற்றி விட்றான் சார் அப்படின்னு போய் சொல்லுவான். அப்போ நீ இறக்கி விடுப்போ அப்படின்பார். சார் அந்த பிள்ளை கூட அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான் சார், நீ இன்னொரு பிள்ளை கூட போய் சுற்றுப்போ அப்படிம்பார். சார் அவன் என் சோத்தை திருடிட்டான் சார், அப்படியா நாளைக்கு நீ அவன் சோத்தை திருடுப்போ அப்படிம்பார். இப்படியே தான் என்ன சொன்னாலும் அதை காதிலே வாங்க மாட்டார், போட்டு கொடுக்குறத ஏற்றுக்க மாட்டார். சார் அவன் வந்து என் பேனாவை திருடிட்டான் சார், நாளைக்கு நீ அவன் பேனாவை திருடு அப்படிம்பார். ஒருத்தன் புரணி பேசுகிறத நம்ம ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு மன உளைச்சலாக இருக்கும். தொடர்ந்து இவர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம்னு அவன் முடிவு எடுத்துருவான். அதை நிராகரிச்சிட்டோம்னா அந்த சொல்பவனை நிறுத்திடுவான், நம்மளும் அந்த கேட்குற பழக்கத்தை விட்டுருவோம். ஒரு செயலை பார்த்து அந்த செயல் தவறுதலாகத்தான் நடக்கும் என்று நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஒரு பேச்சு. அந்த பேச்சு மனதுக்கு இதமாக இருக்கும், சுகமாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். சில சமயம் ஒரு நல்ல ப்ரொமோஷனுக்கு போகிறவனை புறம் பேசி அந்த ப்ரொமோஷனை அடைய முடியாமல் கெடுத்தவர்கள் உண்டு. எனக்கு பாடநூல் கழக தலைவராக போஸ்ட்டு போட்டோன்னே எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? எவ்வளவு எதிர்ப்பு! அந்த எதிர்ப்பு எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த எதிர்ப்பை கேட்டு இதைவிட நம்ம அந்த எதிர்ப்புக்கு மீறி அந்த பொறுப்பில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று செய்ய வைப்பதே அந்த எதிர்ப்பு தான். இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. முடிவுக்கு வரணும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் அந்த மின்சாரத்தில் பல்பு எரியும். 2 பாசிட்டிவ் வயரை வச்சா பல்பு எரியாது, 2 நெகட்டிவ் வயரை வச்சா பல்பு எரியாது. நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. அதனால் ஒரு மனிதனுடைய நல்லதையும் கெட்டதையும் பேசுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்கள்தான் ஒருவனை வளர்த்தெடுக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி மோசமான கருத்துக்களை அவர்கள் வேதனைப்படும்படி பேசுவதை தவிர்த்து மற்றவர்களை பற்றி பேச பேச பேசத்தான் பேசப்படுபவர்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுகிறார்கள். எனவே புறம் கூறுவதை தவிர்க்கக்கூடியதல்ல, அது தவிர்க்க முடியாத ஒரு செயல்.
அந்த புறம் கூறுவதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையின் வெற்றியை எவன் நோக்கி பயணம் செய்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவன் என்று இதற்கு முடிவு சொல்லி இந்த விவாதத்தை தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.